ஹாய் ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ சின்ன மான்களோட அடுத்த எபிசோட் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னால் இந்த எபிசோட் பார்க்கலண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துங்க நண்பா. சேனலுக்கு புதுசாக வந்து இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே செப்ரா நம்ம ஹீரோயினை பார்த்து யோ விசித்திரமா இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கிளம்பி போகிறான். அப்போ அந்த அகாடமியை காட்டுறாங்க. அந்த அகாடமியில் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடமும் ஆவியாக இருக்கி, வகுப்பறையில் எங்கள் ஆவியாக இருந்துச்சு, இந்த அகாடமியில் எங்கே பார்த்தாலும் நிறைய பேயாக இருக்கி, எப்படி எல்லாம் மந்திக்கு ஏறியாண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லா இடமும் ஆவியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்லி போட்டு யோசித்து போட்டு என்ன செய்வோம், ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுட்டு ஒரு தூக்கத்தை போடுவோண்டு நம்ம ஹீரோயின் படுத்துருவா. படுத்தா அங்கே டீச்சர் வந்துடுவா. டீச்சர் வந்து ஹேய் கமலியா, என்ன செய்கிறா, என் கிளாஸை கவனிக்கிறதுல விருப்பம் இல்லையோ அப்படின்னு கேட்பா நம்ம ஹீரோயினை பார்த்து. அவள் கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவள் பார்த்துப்புட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுவா. நம்ம ஹீரோயின் அப்போ ஏன் கிளாஸை கவனிக்க மாதிரிச்சா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. எல்லோரும் தூங்குறாங்க, என்னையை மட்டும் வந்து கேள்வி கேட்குறா, இந்த பொம்பளை கமலியாவை வச்சு செய்கிற ஆள் போல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு. அப்போ கமலி நினைப்பா, என்ன அவளுக்கு பிரச்சனை ஏறியாண்டா. அப்போ அவள் சொல்லுவா, நீ தூங்காம எழுங்கடா, அந்த பிரச்சனையை பற்றி சால்வ் பண்ண பார்ப்போம். அப்போ நம்ம ஹீரோயின் நினைப்பா, என்னையை சால்வ் பண்ண சொல்கிறா, நான் வந்து போன வாழ்க்கையில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து கிராஜுவேட்டுங்க ஆகியிருக்கேன், இதெல்லாம் நினைக்கி சும்மா யூஜிபி மேட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. விடிய விடிய எல்லாம் கண் முழிச்சு படிச்சிருக்கேன், நினச்சி தூக்கம் பாருங்க, தூங்காமல் எல்லாம் இருந்து படிச்சிருக்கேங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் அப்போ வந்து அந்த கேள்வியை சால்வ் பண்ண போய்த்தா. அதை அவள் டீச்சர் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டுச்சா, இவன்டைக்கு சால்வ் பண்ண மாட்டா அப்படின்ட்டு. அவள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அதையும் சால்வ் பண்ணி அதுக்கு மேலே உள்ள கேள்வியையும் விடையங்களிட்டு அதை பார்த்தோன்னே டீச்சருக்கு சரியான அடிச்சு வாயை பொழந்துட்டா டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன அப்போ நம்ம இது தூங்கலுமா அப்படின்ட்டு கேட்குறா டீச்சர்கிட்ட. அப்போ டீச்சர் ஆஹான்ற ஒரு மாதிரி ஓன்ட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மேலே போய்த்தா. அவள் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கேரட்சை தான் காட்டுறாங்க. அந்த கேரட்சை நம்ம ஹீரோயின்ற வீட்டுக்கு போய்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயினை காட்டணும். ஆஹா 3 நாடகம் நடிக்க இடம் இருக்கேடா அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, எல்லாமே இருக்குண்டு. அப்போ அந்த கேரேஜ் போய்த்து இறங்கு. அப்போ அவன் சொல்கிறான், வீட்டுக்கு வந்தாச்சு அடிக்காமலியாண்டு. அவன் ஹாண்டு கொட்டாவியை விட்டுட்டு நல்ல தூக்கம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. அங்கே அழகான சன்செட் ஒன்று, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்ல காற்று அப்படின்னு இயற்கையை ரசித்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முதல் அண்டை தான் சன்செட் பார்க்குறேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே யாரோ கூப்பிட்றாங்க கமலியாண்டு. பார்த்து நம்ம ஹீரோயின் யாராவது திரும்பி பார்த்தா அவர டியூக் கூப்பிட்டுட்டு இருக்கார் நம்ம ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் டியூக்கை பார்த்து அப்பான்ட்டு கூப்பிட்றா நம்ம ஹீரோயின். அப்போ டியூக் உன்னை மறுபடியும் வீட்டுக்கு வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு வெல்கம் ஹோம்ன்ற டியூக். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம ஹீரோயின் போன வாழ்க்கையில் யாரும் இல்லாத அனாதகனை அதை நினச்சி பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் தண்ணி வருது. பார்த்தோன்னே டியூக்கு கதறிச்சு, என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி டியூக் பதட்டமாகிட்டார். கிட்ட போய் கமலியா என்னோட குழந்தைய ஏன் அழுகுறா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் போன வாழ்க்கையில் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒன்றும் இல்லையா, இருட்டான அறையும் குளிரான ரூமும் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அப்போ என்னை வெல்கம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின். ஏண்டா அப்போ நான் ஒரு அனாதை அப்படின்றா. அவள் தனிமையெல்லாம் இருந்துருச்சா நம்ம ஹீரோயின். அதை நினச்சி பார்த்துப்புட்டு இங்கே டியூக் அவள் அரவணைச்சதை பற்றி யோசித்து பார்த்துப்புட்டு அவள் சொல்கிறா, ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிப்புட்டு, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிப்புட்டு நினைக்கிறா. இது ரொம்ப சத்தமாக சொல்லிட்டேங்க, இந்த முறை பெஸ்ட்டு சத்தமாக சொல்கிறேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். சொல்லிப்புட்டு சிரிக்கிறா ஒரு மாதிரி. பார்த்தோன்னே டியூக்கு அமைதியாக இருக்கு. டியூக்கும் வெல்கம் ஹோம் அப்படின்றார் டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் அமைதியாக இருச்சா. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு கேட்கல. ஹட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் தலைவணியை போட்டு குத்திட்டியா ஹூண்டு ஒரே எம்பரசிங்க போய்த்து. எல்லோரும் என்னைய சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க, என்னத்துக்கு தான் லுட்வில் ரவியெல்லாம் வந்தானே ஏரியா வெளியே எல்லாருண்டு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. என்னதுக்கு தான் அவள் வந்தால் ஏரியா அப்படின்ட்டு என்னை வெல்கம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரே எம்பரசிங்காக போய்த்து அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு அதை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கா, ஒரு எம்பரசிங் ஆனதை பற்றி. அப்போ அப்படியே ஹட் பண்ணால்
இங்கே ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு போவோம் பசிக்கின்னு போட்டு போவா. கிச்சனுக்கு போகிற வழியில் பார்த்தா யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு யாருன்னு பார்த்தா ரவியை பார்த்தோன்னே ஹீரோயின் ரவின்னு கூப்பிடுவா. அப்போ ரவி ஒரு மாதிரி பார்ப்பான் ஹீரோயினை பார்த்துப்புட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். அவள் சாப்பிடு அப்படின்னுவா. அப்போ நம்ம ஹீரோயின் ரவியை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பா. அப்போ ரவி வில்லத்தனம் எதுவும் பண்ண மறிக்க மாட்டியா, உன்னைய பற்றி குற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கின்னுவா ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் செல்வா அது என்னையை பற்றி இல்லை என் முகத்தை பற்றிட்டு. அப்போ நம்ம ரவி ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்துப்புட்டு எது முகத்தை பற்றி அப்படின்னு யோசிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன இந்த ஃபேஸை வச்சு அதை சரி அசிங்கமாக இருக்கா அப்படின்ட்டு விட்டுருவா நம்ம ஹீரோயின். அப்போ ரவி அதெல்லாம் விடு அப்படின்ட்டு விட்டு ஏதோ பக்கத்தில் இருந்து எடுப்பான். ரவி எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு இருந்து அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சு விட்ருவாங்க. நம்ம ஹீரோயின் அதை கெச் பிடிக்கிடுவா. அது என்னென்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட். நம்ம ஹீரோயின் என்ன பிரேஸ்லெட்டா அப்படின்டுவா. அப்போ அவன் சொல்லுவான் தூக்கி எறிண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் விளங்கலை என்னாண்டு கேட்பா. அப்போ அவன் சொல்லுவாங்க உனக்கு பிடிக்காதவங்க யாருக்கு மேலேயாச்சும் அதை தூக்கி எறிண்டுவா செல்லுவான் ரவி. அப்போ செல்லுவாங்க எனிமி யாராச்சும் உன்னை அட்டாக் பண்ண வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டு அதை தூக்கி எறிண்டு. நம்ம ஹீரோயின் பாப்பா இது என்ன நோக்கத்துக்காக என்னை தந்தானே ஏரியாவை, ஒருவேளை நம்ம அகாடமியில் பிரச்சனை பண்ணுறோன்னு நினச்சி தந்தானே ஏரியா அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. நம்ம ரவிகிட்ட சொல்கிறா பா ஒன்றா போவோண்டு ஹே ரவின்னு. அப்போ அவன் சொல்கிறான் ஹே என்னை அப்படி கூப்பிடான்னு உன்னை எத்தனை வரஞ்சேன்னா அப்படின்றான் நம்ம ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது அப்படித்தான் கூப்பிடு பாடுங்க அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறா. அப்போ ரவி ஒரு மாதிரி சிரிக்கிட்டு போகிறான் பிள்ளைத்தனமாக. சிரிக்கிட்டு போனால் அப்படியே கட் பண்ணால் இங்கே அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் ஒரு இதை காட்டுறாங்க. பட்லர் ஹஞ்சி டீச்சர் மேடம் கம்லியா இதை விட்டா வேறு சான்ஸ் இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஏதோ பிளான் போட்டாங்க. என்ன பிளான் ஏரியான்னு பார்த்தா பட்லர் ஒரு மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தண்ணி காடியில் போகிற மாதிரி பிளான் போட்டார். நம்ம ஹீரோயின் பார்க்குற பட்லரை பார்த்து இப்படி ஒரு மாதிரி நினைக்கிறேன். என்னென்னா அந்த தண்ணி காடியில் டிவைன் பீஸ்ட் இருக்காங்க. டிவைன் பீஸ்ட்டை முட்டை. அப்போது நம்ம ஹீரோயின் தண்ணியை பார்க்குறா. இது இந்த அகாடமிக்கு சொந்தமான லேக் ஸ்பிட் லேக்குண்டுவாங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு யோசிக்கிறா என்ன இந்த தண்ணியில் இறங்கணுமா, இது ஆழம் மறைச்சிங்க, இதுக்கெலாம் டிவைன் பீஸ்ட் இருக்கி எப்படி இறங்கத்தாமேனு அப்படின்னு நினைக்கிப்பட்டு பட்லர் சொல்லிப்பறான் தண்ணி சூடாக இருக்கின்னு பிறங்கடு. நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்துப்பட்டு சரியான கடுப்பாயிருவா. இது உன்னை சூடு பொய்யர் பட்லர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பட்லரை பார்த்து சரியான கோபமாயிருவா. நம்ம ஹீரோயின் பட்லருக்கு திட்டிப்பா ஏன்னா தண்ணி சரியான கூலாக இருக்கும். பட்லர் கம்லியா மேடம் இதை விட்ட வேறு சான்ஸ் கிடையாது, எத்தனை நேரம் வந்து பெய்த்துவாங்க அப்படின்றார் பட்லர். அப்பா மலங்கு உங்க நேரம் வந்து பெய்த்திச்சாங்க 2-3 தரம். அப்போ நம்ம ஹீரோயின் சரி உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனாலும் தண்ணி குளிராக இருக்கு, இன்னொரு நாள் பார்ப்போன்ட்டா நம்ம ஹீரோயின். பட்லருக்கு ஒரே அழுகையாக போய்த்து மேடம் டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்போம் நீங்கள் எத்தனை நாள் தான் பின்னாலே எப்படி வர போகிறீங்க அகாடமிக்குன்னு கேட்குற. அப்போ பட்லர் அதில் எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற அடுத்த முறை கண்டிப்பாக போகிறேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பட்லர் யோசிச்சுற என்ன சேப் ஓமாண்டு பட்லருக்கு சரியான அதிர்ச்சி ஹாப்பியாக இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா பட்லரை பேச இப்படி ஆனந்தமாகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிப்புட்டு அப்படியே பார்க்குறதோட எபிசோட் முடியுது நண்பா. மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா. இனி தொடர்ந்து வீடியோ ஒரு நாள் 2 எபிசோடாக வந்துடும், கவலைப்படாமல் நண்பா.